அவர் உள்ள இருந்தா தான் நீங்களும் உங்க பொண்டாட்டிங்களும் சுதந்திரமா வாழ முடியும்னு அவரை உள்ளேயே வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டீங்களோ? என்ன பேசுற? விட்டா ஓரா பேசிட்டு போற. என்னப்பா தெரியுமா நாங்க பேச பண்றது? நீ முதல்ல மாமா இரு மாமா இரு. வெளிய போயா. பேசிக்கலாம் மாமா இரு மாமா. போய் வெளிய இரியா. மாமா உட்கார் மாமா. இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? உடைச்சிடுவேன் சொல்லிவிட்டு. யோ வெள்ள சேட்டா. என்னையா செய்யணும் உமருக்கு? கதிர் மாமா ஞான மாமா எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த வீட்டு பொம்பளைகளுக்கு தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க வீட்டுல சும்மா இருக்க போய் சைலண்ட் கில்லர் தான் சோழியை பார்த்து விட்டுருவாங்க. இப்ப ஆளாளுக்கு சொந்தமா கடையை போட்டாவ. இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறதே கிடையாதுயா. எல்லாரும் வளர்ந்துட்டாவ. இந்த மாமா ஜெயிலுக்கு போனார்ல, இந்த பொம்பளை பிள்ளைகளோட பாரு. ஐஸ்வர்யா தாரா வளர்ந்து நிக்கிறாவல்ல, இவங்களும் போயிருவாங்க. பொம்பளைகளால் அழிஞ்ச வீடியாது எங்க அத்தையை தவிர. அதான் இந்த வீட்டோட சாபம்.